ஹலோ கைஸ் இப்போ தான் ஸ்லாட் 1 ரிவ்யூக்காக ஐபிபிஎஸ் பிஓ ரிவ்யூக்காக பிடிஆர் காலேஜ்க்கு நான் வந்திருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தவங்ககிட்டயா நாங்கள் சஜஷன்ஸ் கேட்போம். ஏன்னா எப்படி கேட்டிருக்காங்க, இது ஈஸியாக கஷ்டமாக எல்லாத்தையும் கேட்டு உங்களுக்கு மொத்தமாக போஸ்ட் பண்ணுறோம் மக்களே. எப்படி எனக்கு பரவாயில்ல, மாடரேட்டாக வரும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் ஈஸியாக தான் கேட்டே வராங்க. பார்ப்போம் கான்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் குவாட்ராட்டிக்லாம் கேட்டிருக்காங்களா இல்லைன்னு சரி பார்ப்போம். ஸோ வீடியோஸ் போகலாம். அதே மாதிரி நம்ம மெயின்ஸுக்கு வந்து ஐபிபிஎஸ் பிஓக்கான கிராஷ் கோர்ஸ் வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஐபிபிஎஸ் பிஓ/SBI பிஓக்கான கிராஷ் கோர்ஸ் டெய்லியுமே ஷெடியூல் போகுது. நம்ம கிராஷ் கோர்ஸ் kaneeshreenalogics ஆப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. எஸ்எஸ்சிக்குமே கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. மார்க் டெஸ்ட்டும் எவ்வளோ இருக்குது. சரி வாங்க மக்களை மீட் பண்ணுவோம். ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாட்ரேட் லெவலில் இருந்தது. இங்கிலீஷ் செக்ஷனுக்கு எப்பயுமே நான் ஒரு 20க்கு மேலே பண்ணிடுவேன். மார்க் வந்துடும், நாள் பிரச்சனை இல்லை. 24 அட்டன் பண்ணிட்டேன். ஓகே. குவான்ஸ் செக்ஷன் ஈஸியாக தான் இருந்துச்சு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க. டிஐ வந்து 2 டிஐயில் ஒரு டிஐ ரொம்ப ஈஸியாக இருந்தது. இன்னொரு டிஐயில் ஒரு 20 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டிருந்தாங்க. ஆப்ஸ் வந்து கேஸ்லெட்ஸ் கேட்டிருந்தாங்களா? கேஸ்லெட் கேட்கல, ரெண்டுமே கேட்டாங்களா? ரெண்டுமே டேபிள் தான். டேபிள் வச்சுட்டு அதிலே கேஸ்லெட் மாதிரி கேட்டாங்க, அவ்வளோதான். ஓகே. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வேறு அப்ளிகேஷன் சம்ஸ்லாம் நார்மலாக தான் இருந்தது. ஓகே. அப்புறம் ரீசனிங் ஈஸியாக தான் இருந்தது. நான் கொஞ்சம் பசில்ஸில் சொதப்பினேன், அவ்வளோதான். ஓவராலாக 64 அட்டன் பண்ணியிருக்கேன். 64 போட்டிருக்கீங்களா? இங்கிலீஷ் எவ்வளோ? இங்கிலீஷ் 24. ஓகே. கான்ஸ் 21. ரீசனிங் 19. ஓகே. ரீசனிங் கேஸ்லெட்ஸ் கேட்டிருந்தாங்களாமா? நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க? 67 போட்டிருக்கீங்களா? பரவாயில்ல இருக்கு. என்ன பண்ணீங்களா? நல்லா பண்ணிருக்கேன். ஓவரால் அட்டெம்ப்ட் 74 மேம். சூப்பர் இருக்கிறதுலே ஹையஸ்ட் அட்டெம்ப்ட் இவர் தான் சொல்லியிருக்காரு. இப்போ ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் பார்த்துடலாம். இங்கிலீஷில் என்னென்ன கேட்டாங்க? இங்கிலீஷ் வந்து ஆர்சி வந்து ஒரு 10 கிட்ட கேட்டிருப்பாங்க. ஓகே. கிளாஸ் டெஸ்ட் இது ஆர்சி எதை பற்றி கேட்டாங்க? ஆர்சி வந்து ஒரு டெவலப்மெண்ட் மாதிரி, ஒரு வில்லேஜை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று கேட்டாங்க. ஓகே. அது ஒரு 8 to 10 இருக்குது மேம். அது மாதிரி 3 அதிலே வந்து 3 கொஸ்டின் வந்து மீனிங்ஃபுல் வேர்டு கேட்டாங்க. பிவோட்டல்னா என்ன கேட்டாங்க, அதுக்கு ஆப்போசிட் பண்ணி அன்இம்பார்ட்டன்ட். அது மட்டும் அப்புறம் ஹோஸ்டிங்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து அதுவும் ஈஸியாக இருந்துச்சு, மீனிங் வேர்டு சினானிம்ஸ் மாதிரியே கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஃபில்லர்ஸ் 4 வந்துருச்சு மேம். அப்புறம் ஒரே சென்டென்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி அது ஒரே ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. சென்டென்ஸ்க்குள்ளே ஒரே அது ஒரு கொஸ்டின் தான் வந்துருச்சு. அப்புறம் பேராஜம்பிள் வந்து ஒரு 5 கொஸ்டின் வந்துருச்சு. ஈஸியாக இருந்துச்சா? பேராஜம்பிள் வந்து எனக்கு 2 செம்டர்ஸ் தான் போட்டேன், மற்றது எல்லாம் போடலை. எரர் ஸ்பாட்டிங் 4 கொஸ்டின் வந்துச்சு. அதுல இருந்து எரர் இல்லாதது எது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஒவ்வொரு சென்டென்ஸாக கொடுத்து எரர் இல்லாத கேட்டாங்க, அது போடலை. அப்புறம் வந்து இந்த பிரேஸை வச்சு ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது ஒரு 3 இது மட்டும் அதை எடுத்துட்டு நம்ம சென்டென்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அது ஒரு 3 கொஸ்டின் வந்துருச்சு. சரி, ஓரளவு இங்கிலீஷ் வந்து ஆர்சி வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஓகே. இங்கிலீஷ் எல்லாரும் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க மக்களே. அடுத்து ஆப்டி ப்ரோ. ஆப்டி வந்து 22 போட்டிருக்கேன். ஓகே. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக அந்த மாதிரி சொன்னாங்க. அதாவது மிஸ்ஸிங் நம்பர் வந்து ஈஸியாக இருந்துச்சு, குவாட்ராட்டிக் ஈஸியாக இருந்துச்சு, சிம்பிளிஃபிகேஷன் இது கேட்டு சிம்பிளிஃபிகேஷன் இல்லை டிஏ ரெண்டுமே ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியாக இருந்துச்சு மீன்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. போட்டலாம் பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். கேஸ்லெட் வந்துருச்சு, வெண்டைகிராம் கேஸ்லெட் வந்துருச்சு. ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு 3 இது கொடுத்து வந்துருச்சு. பட் அது போட முடியல மேம். சரி ஓகே ப்ரோ. ரீசனிங் வந்து 30 போட்டிருக்கேன். 30 சூப்பர். பஸ் எனக்கு வந்து பிளட் ரிலேஷன் மட்டும் கொஞ்சம் ஒட்டிருச்சு. மற்றபடி 4 பஸ்ஸில் கேட்டிருந்தாங்க. 4 வந்து 9 பேர் வச்சு ஒரு பஸ்ஸில் வந்துருச்சு. இவனுக்கு அடுத்து இவன் வாங்குறான், இவனுக்கு அடுத்து இவன் வாங்குறான் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் ப்ளஸ் ஒரு 200 பேர் இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒரு மெட்டீரியல் மாதிரி வச்சு கொடுத்து அது ஒரு கேட்டிருந்தாங்க. அப்புறம் 9 பேர் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் 4 பேர், அதாவது ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன் சவுத்து நார்த் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு பஸ்ஸில் வந்து சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு 6 பேர், அவங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸோடைய எண்ணிக்கை வச்சு கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் இது டைரக்ஷன் என்ன மாதிரி இருந்தது? பிளட் ரிலேஷன் வந்து ஒரு சின்னதாக தான் இருந்துச்சு, பட் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அது. அப்புறம் டைரக்ஷன்ஸில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, அது ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் இன்இக்வாலிட்டி வந்துருந்துச்சு, ஸ்லாஜிசம் வந்துருச்சு. அப்புறம் மீனிங்ஃபுல் வேர்டு ஒன்று வந்துருச்சு. அப்புறம் சேர்மேனை வச்சு ஹவு மெனி பேர்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. ப்ரோ நான் கேட்பீங்கன்னு எதுவும் தெரியுமா? அப்படியே சொல்கிறீங்களே ப்ரோ எல்லாத்தையுமே. இவ்வளோதான் வந்துருச்சு. பர்ஃபெக்டாக சொல்லிட்டாரு தம்பி. ரிவ்யூ ஓகே. ஆல் த பெஸ்ட் தம்பி, கிளியர் பண்ண வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட்பா. சொல்லுங்கள். இங்கிலீஷ் ஓவரால் அட்டெம்ப்ட்ப்பா? ஓவரால் 50 தான். சரிப்பா. கொஞ்சம் மாடரேட்டாக அட்டன் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல. தென் வந்து இங்கிலீஷ் எப்பயுமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் 22 அட்டம் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷில் தான் ஹையஸ்ட் அட்டம்ப்ட்ஸு. தென் வந்து மேக்ஸை பொறுத்தளவுக்கு அந்த டிஏ அவங்க சொன்ன மாதிரி டிஏயில் வந்து லைக் அந்த 3 இது மட்டும் அந்த வெண்டைகிராம் மாதிரி கேட்டாங்க. ஸோ இப்போ ஏபிசி வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் ஸ்டக்கப் ஆச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் அட்டன் கொஞ்சம் கம்மியாக போச்சு. ஸோ ஆப்டியில் வந்து ஒரு 15 அட்டம்ஸ் கொடுத்துருக்கேன். தென் ரீசனிங்லேயுமே கொஞ்சம் கம்மியாக ஒரு 13. ஓகே தம்பி. ஆல் தி பெஸ்ட் தம்பி. தேங்க்ஸ். ஓவரால் பரவாயில்ல. ஓவரால் பரவாயில்ல, மாடரேட்டாக இருந்துச்சு. ஈஸி டு மாடரேட். சரிப்பா. ஆல் தி பெஸ்ட் தம்பி. தேங்க்ஸ். ஸோ எவ்வளோ அட்டம் போட்டிருக்கீங்க? நான் 66 போட்டிருக்கேன். வெரி ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு இங்கிலீஷ் ஈஸியாக இருந்துச்சு. இங்கிலீஷ் ஈஸியாக இருந்துச்சு. கான்ஸ் லெவலில்
குவான்ஸ் 18 நான் குவான்ஸ் கம்மியாக தானே. ஓகே ஓகே. ரீசனிங் 26 கிடைச்சேன். ஓகே. ரீசனிங் ஈஸியா? ரீசனிங் ஈஸி, எனக்கு 2% மட்டும் சொதப்பி விட்டுருச்சா? பஸ்ஸில் குவான்ஸில் எது சொதப்புச்சு? குவான்ஸ் சொதப்பலாம் இல்லை, கரெக்டாக 2 DA அடித்தேன். ஒரு குவாட்ரேட்டிக்கு மிஸ்ஸிங் நம்பர். ஓகே ஓகே, தேங்க்ஸ்ப்பா. நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்கப்பா? 60 போட்டிருக்கீங்களா? குவான்ஸ் லெவலில் 22 ரீசனிங் 16 இங்கிலீஷ் 22 குவான்ஸில் எது மிஸ் பண்ணீங்க? குவான்ஸில் அப்ளிகேஷன் விட்டேண்ணா. கேஷ்லெட்ஸ் அது போட்டிங்களா? கேஷஸ் போடணும். அது கஷ்டமாக இருந்துச்சா? இது இங்கிலீஷில் எது மிஸ் பண்ணீங்க? இங்கிலீஷில் பேராஜம்பிள் விட்டேண்ணா. பேராஜம்பிளா? ஓகே. ரொம்ப கஷ்டம். பேராஜம்பிள் ரொம்ப கண்டுபிடிக்க ஒரே ஒரு பேர் கண்டுபிடிச்சி ஸ்டார்டிங்கே தெரியல எண்டிங்கே தெரியல. பசில்ஸ் விட்டேன். முன்னே கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஓகே ஓகேப்பா. இதில் ரீசனிங்கில் எது விட்டீங்க? பசில்ஸ் நான் 2 பஸ்ஸில் விட்டுருக்கேண்ணா. 2 பஸ்ஸில் விட்டுருக்கீங்களா? இன்னும் சால்வ் பண்ண டைம் போகிறப்ப முடிஞ்சுண்ணா. டைம் அப்படிங்களா? சூப்பர்ப்பா. சரிங்கண்ணா. பரவாயில்ல. சரி ஓகே, தேங்க்ஸ்ப்பா. ஓகே, ஆல் த பெஸ்ட். மெயின்ஸ் கிளியர் பண்ணுங்கள். அதே மாதிரி. ஓகேப்பா, தேங்க்ஸ்ப்பா. கைஸ், அதாவது ரீசனிங் ஆப்டி கம்பேர் பண்ணுறப்ப இங்கிலீஷ் வந்து நல்லாவே ஈஸியாக தான் இருந்திருக்கு. மோஸ்ட்லி சொன்னவங்க எல்லாருமே 20 and above தான் சொல்லியிருக்காங்க. ஆர்சி ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கு. அதில் ஆர்சிக்குள்ளே சினனிம்ஸ் சினனம் ஆண்டனம் அந்ததும் ஈஸியாக தான் இருந்திருக்கு. அண்ட் ஃபில்லர்ஸ் கேட்டிருந்துருக்காங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. பேராஜம்பிள் ஒரு சிலர் போட்டிருக்காங்க, ஒரு சிலர் போடல. அண்ட் எரர் ஸ்பாட்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படின்னா கொஞ்சம் அதாவது ஒரு சென்டென்ஸ்குள்ளே எரர் கண்டுபிடிக்க சொல்லாமல் எரர் ஃப்ரீ அந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க போல். ஸோ வேறு எல்லாமே முடிஞ்சிச்சா? ஒரு சென்டென்ஸ்குள்ளேயே ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மோரார்லெஸ் இங்கிலீஷ் வந்து சொன்னவங்க எல்லாருமே 20 and above சொல்லியிருக்காங்க. பட் ஆப்டி அண்ட் ரீசனிங் மாடரேட்டாக இருந்திருக்கு. லைக் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் மக்களே, என்னென்ன அடுத்தடுத்து ஓவரால் அட்டெம்ப்ட் வந்து ஃபைனலாக எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு ஓவரால் குட் அட்டெம்ப்ட் சொல்கிறோம்.